அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னதோட ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவரே 6 9ஆம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் புதனோட சேர்க்கை பெற்றார். அப்படிங்கிறப்ப ஒரு வேலைக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கைகூடும். வேலையில் உயர் பதவி வேணும், உயர் பதவிக்காண்டி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஆசைகள் எதுவுமே நிறைவேறல அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க. ஆனால் சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் லாபம் அல்லது ஆசைகளை கொஞ்சம் தாமதமாக கொடுப்பாரு, ஆனால் நிலையாக கொடுப்பாரு. அதே போல் 10ல் ராகு பலவிதமான தொழில் ஆசைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையே திடீர் அமையும். நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, திடீர் திருமணம்லாம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகங்கள் கண்டிப்பாக உண்டு. தொலை தூரமாக நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இதெல்லாமே சென்று வருவீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு பணம் விஷயம்னாலும் உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு தன லாபம், அதாவது ஒரு சொத்து, உயிர் சொத்து அல்லது எல்ஐசி பணம், ஒரு லாட்டரி, இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது, உங்களோட முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்கிறது, உங்களுடைய பூர்வீகத்துக்கு நீங்கள் சென்று வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.